இந்த ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்குது இல்லைங்களா, ரூட்டில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டோ உடலில் அதிகமான உஷ்ணம் இருந்தாலோ நமக்கு என்ன ஆகும்னா சின்ன சின்னதாக கொப்புளங்கள் மாதிரி தலையில் வர ஆரம்பிக்கும். இது வந்து ஃபாலிகுலைட்டிஸ்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு ரவுண்டாக ஹேர் ஃபால் இருக்கும். இதுவுமே ஒரு தலையில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இந்த அலோபேஷியா ஏரேட்டா, புழுவெட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் ஒரு வகையான ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது தான். ஸோ பூஞ்சை தொற்று இருக்கும்பொழுது அது என்ன பண்ணுதுன்னா ஹேரோட ரூட்டையே நமக்கு அரிக்க ஆரம்பிச்சிருது. இந்த பரங்கி ரசாயனம் சொல்கிறது இந்த பரங்கி பட்டை அப்படின்ற ஒரு முக்கியமான மூலிகையை வைத்து இதனோட சில மருந்துகள் சேர்த்து செய்யக்கூடியது தான். இதில் கருஞ்சீரகம், கார்போகரிசி, பூலாங்கிழங்கு இந்த மாதிரி நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை தடுக்கக்கூடிய மூலிகைகள் இதில் சேர்த்து செய்யக்கூடியது. இது வந்து ஒரு 2-3 கிராம் அளவுக்கு காலை இரவு 2 வேளையும் பரங்கி ரசாயனம் அப்படின்ற ஒரு இந்த மெடிசனை சாப்பிடும்போது உடல்ல எந்த வகையான தோல் பிரச்சனைகள் இருந்தாலும் முக்கியமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். பேசிக்கா நம்ம பொடுதலை தைலம் வாங்கி தலையில நல்லா அப்ளை பண்ணா தலையில டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா நம்ம இன்னொரு ப்ரிப்பரேஷன் இருக்கு, அதுவும் சொல்றேன். இதுக்கு தேவையான மூலிகைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலையில் நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா தலையை வந்து முன்னாடி வச்சுட்டு நம்ம கைகளால் தட்டும் போதே பவுடராக கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ டேண்ட்ரஃப் வந்து நமக்கு ரொம்ப நாளாக இருக்கே அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ட்ரை ஸ்கேல்ப் இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு ஆயிலியாக இருக்கும், ஸ்கின்னே ஆயிலியாக இருக்கும், தலையிலையும் ரொம்ப வந்து எண்ணெய் பசை இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த இன்னொரு விஷயம், நம்ம தலையில நிறைய பேருக்கு சின்ன சின்ன கொப்புளங்கள் மாதிரி இருக்கும். இது வந்து ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். இந்த ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரூட்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டோ உடல்ல அதிகமான உஷ்ணம் இருந்தாலோ நமக்கு என்ன ஆகும்னா சின்ன சின்னதாக கொப்புளங்கள் மாதிரி தலையில வர ஆரம்பிக்கும். இது வந்து ஃபாலிகுலைட்டிஸ்னு சொல்றோம். இந்த ஃபாலிகுலைட்டிஸ் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிற பிரச்சனை நம்ம பார்க்குறோம். நிறைய தலைமுடி வந்து உதிரும். அதே மாதிரி தலையில இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கட்டிகள் வந்து ரொம்ப வலியை கொடுக்குதுன்னு சொல்லலாம். தலையில வந்து கை வச்சு பார்க்கும்போதே ரொம்ப ரெட்டிஷா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ரவுண்டா ஹேர் ஃபால் இருக்கும். இதுவுமே ஒரு தலையில வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இந்த அலோபேஷியா ஏரேட்டா, புழுவெட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் ஒரு வகையான ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால வரக்கூடியது தான். ஸோ பூஞ்சை தொற்று இருக்கும்பொழுது அது என்ன பண்ணுதுன்னா ஹேரோட ரூட்டையே நமக்கு அரிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அரிச்சு என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல நமக்கு ஹேர் க்ரோத்தே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ ஹேர் க்ரோத்தே இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹேர் ஃபால் ஆகிட்டு அந்த இடம் ரொம்ப வழுவழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ரவுண்டாக பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஸோ வெளியில் என்னால் போகவே முடியல, எப்போவுமே தலையில் ஒரு கிளாத் போட்டிருப்பேன், இல்லை கேப் போட்டுட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் ஆண்கள் ஒரு சிலருக்கு மீசை தாடி பகுதிகளையும் வரும். ஸோ ரவுண்டாக அங்கங்கே நமக்கு வந்து ஹேர் லாஸ் ஆன மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். இது எல்லாமே ஒரு வகையான பூஞ்சை தொற்றுனால நமக்கு வரக்கூடியது தான். இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டர்னலாக உள்பிரயோகமாக சில மருந்துகள் நம்ம நிச்சயமாக எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வரும்பொழுது நம்ம பிளட் நல்லா பியூரிஃபை ஆகிட்டு நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு சொல்லலாம். இதற்கு பேசிக்காக நம்ம பரங்கி ரசாயனம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்கு. இந்த பரங்கி ரசாயனம் சொல்றது இந்த பரங்கி பட்டை அப்படின்ற ஒரு முக்கியமான மூலிகையை வைத்து இதனோட சில மருந்துகள் சேர்த்து செய்யக்கூடியது தான். இதில் கருஞ்சீரகம், கார்போகரிசி, பூலாங்கிழங்கு இந்த மாதிரி நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை தடுக்கக்கூடிய மூலிகைகள் இதில் சேர்த்து செய்யக்கூடியது. இது வந்து ஒரு 2-3 கிராம் அளவுக்கு காலை இரவு 2 வேளையும் பரங்கி ரசாயனம் அப்படின்ற ஒரு இந்த மெடிசனை சாப்பிடும்போது உடல்ல எந்த வகையான தோல் பிரச்சனைகள் இருந்தாலும் முக்கியமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். அதுவும் இந்த மாதிரி பூஞ்சை தொற்று இருக்கு, ஒரு சிலருக்கு உடல்லையுமே வந்து பூஞ்சை தொற்று இருக்கும், ரிங்வார்ம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கங்கே வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆகிறது, உடல் முழுவதுமே வந்து ரவுண்டாக பேச்சஸ் இருக்கிறது, இந்த பிரச்சனைகள் இருக்கும். இது சரியாகிறதுக்கும் நமக்கு இந்த பரங்கி ரசாயனம் பயன்படுது. அடுத்து முக்கியமாக வெளிப்பிரயோகமாக எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து நம்ம இந்த ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா ஸோ சிம்பிளாக பார்த்தோம்னா பொடுதலை தைலம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதில் வந்து 2-3 வகைகள் இருக்கு.
இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம பொடுதலை தைலம் வாங்கி தலையில் நல்லா அப்ளை பண்ணால் தலையில் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம இன்னொரு ப்ரிப்ரேஷன் இருக்குது, அதுவும் சொல்கிறேன். இதுக்கு தேவையான மூலிகைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொடுதலை சாறு. இந்த பொடுதலைன்னு சொல்கிற இந்த மூலிகை ரொம்ப சின்ன தாவரமாக இருக்கும். இது வந்து நம்ம நீர்ப்பாங்கான இடங்கள்லையோ சாலை ஓரங்களையோ வயல்வெளிகள்லையோ இருக்கும். இந்த பொடுதலை பொடி கூட நமக்கு கிடைக்குது, பவுடர் ஃபார்மில் இருக்கும். அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ பொடுதலை சாறு இதற்கு வந்து தேவைப்படுது. குப்பைமேனி சாறு இதற்கு பயன்படுது. ரொம்ப முக்கியமாக இதுக்கு வந்து குப்பைமேனி சாறு தேவை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 10 அளவுக்கு எடுத்து அதை நல்லா அரைச்சி அதோட சாறு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த சாறுகளோடு சேர்த்து வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போகிறோம்னா நமக்கு கரிசலாங்கண்ணி சாறு தேவைப்படுது. கரிசலாங்கண்ணி சொல்லும்பொழுது முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. கரிசலாங்கண்ணி சாரும் இதுக்கு எடுத்து வச்சிடணும். இதனோட கருஞ்சீரகம், கார்போக அரிசி, வெட்டிவேர் பொடி. ஸோ வெட்டிவேர் வந்து பொடியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சீமை அகத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இந்த சீமை அகத்தி அப்படின்னு சொல்கிறது நம்ம தலையில் ரொம்ப நாளாக புழுவெட்டு இருக்குது, ரவுண்டாக ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸலண்ட்டாக இந்த சீமை அகத்தி மட்டுமே அரைத்து நம்ம வந்து தைலமாக காய்ச்சி போட்டாலும் நல்ல ரிசல்ட் இருக்கும். இல்லை இந்த இலையோட சாரை நம்ம பயன்படுத்தும் பொழுதும் தலைமுடி வந்து நல்லாவே நமக்கு க்ரோத் இருக்கும். இந்த சாரும் போட்டு இப்போது தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர்னா ஒரு 250 ml அளவுக்கு சிட்ராமனுக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய் சொல்கிறோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த மூலிகைகள் எல்லாமே போட்டு நல்லா தைலமாக காய்ச்சி எடுக்கணும். ஸோ காய்ச்சி எடுத்து வடித்து இந்த தைலத்தை தலையில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதை அப்ளை பண்ணும்பொழுது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரவுண்டாக அலோபேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய புழுவெட்டு பிரச்சனை, ஃபாலிகுலைட்டிஸ் ப்ராப்ளம், இல்லை ஜென்ரலாகவே எனக்கு வந்து ரொம்ப தலைமுடி உதிருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஸ்கேல்பில் சொரியாசிஸ் கண்டிஷன் இருக்கும். ஸோ இதற்குமே இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக உடல் உஷ்ணம், நிறைய பேருக்கு உஷ்ணம் அதிகமாகிறதுனால ஸ்கேல்பில் வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கும், ஸோ வறண்ட தன்மை இருக்குது. அதை சரி செய்யணும் அப்படின்னா நமக்கு இந்த தைலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும்பொழுது தான் நமக்கு டேண்ட்ரஃப் வரும். இதுவே ஒரு சிலருக்கு என்னென்னா அதிகமான எண்ணெய் பசை வந்து தலையில் இருக்கும். ஸோ எண்ணெய் பசை வந்துக்கிட்டே இருக்குனாலும் ரொம்ப டஸ்ட் பட்டும் நமக்கு ரொம்ப அழுக்குகள் சேர்ந்து அதனாலையும் ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் வர பிரச்சனை இருக்கும். ஸோ இதற்குமே இந்த தைலம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ ரொம்ப ஆயிலி ஸ்கேல்பாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக தலைக்கு குளித்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் இந்த தைலம் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும்போது தைலம் அப்ளை பண்ணால் இன்னும் ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நார்மலாக தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆயில் நம்ம கண்டினியூஸாக தொடர்ந்து பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். ஸோ முடி உதிர்தல் பிரச்சனை இருக்குன்னா அந்த இடத்துலையும் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு நமக்கு இந்த தைலம் பயன்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இதை தாண்டி நம்மளுடைய உணவு முறைகள் அப்படின்னு சொன்னால் அதிகமாக புளி சார்ந்த உணவுகளை நம்ம தவிர்க்கணும். ரொம்ப புளி சேர்த்து சாப்பிட்றோன்னா அதை குறைச்சிக்கணும். ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்ஸஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட், அதை பதப்படுத்தப்பட்ட ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்றோன்னா அது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உணவு முறைகள் சாப்பிட்டுட்டு நம்ம ஹெல்த்தியாக உடனடியாக நமக்கு வந்து ஒரு எனர்ஜி தரக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொன்னால் காய்கறிகள், பழங்கள், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். இதில் முக்கியமாக முளைக்கட்டிய பயிறு வகைகள் நம்ம சாப்பிடும்போது புரோட்டீன் சத்துக்கள் நம்ம உடலில் நிறையவே கிடைக்கும். ஸோ இந்த புரோட்டீன் சத்துக்கள் நம்ம உடலில் கிடைக்கும்போது ஹேர் க்ரோத் வந்து நமக்கு நார்மலாக இருக்கும். ஸோ தலைப்பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பூஞ்சை தொற்று இருந்தாலும் அதிகமான ஹேர் லாஸ் இருந்தாலும் நிச்சயமாக இந்த தைலம் நான் சொன்ன மருந்துகளை பயன்படுத்தலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.